ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. தனுசு ராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர பயிற்சி காலத்துல எப்படி இருக்க போறாங்க? சனி வக்ர பயிற்சி 138 நாட்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டோம். அதுல முதல் 100 நாட்கள் குரு உச்சமாகிறாரு சனி வக்ரத்தோட சேர்த்து. அந்த முதல் 100 நாட்கள் தனுசு எப்படி இருக்க போறாங்க? தனுசு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனியில இருக்காங்க. அர்த்தாஷ்டம சனி வந்ததுல இருந்து தனுசு ராசி அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது சிலது இருக்குமா. ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்களோட கையிருப்பு இல்லை. அவங்களோட பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படின்றது ஏதோ ஒரு அசுப செலவுனால கரையுது. ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ கையிருப்பு இல்லை. எக்கனாமிக்கலி அவங்க ரொம்ப பேக்வர்ட் நோக்கி போறாங்க அப்படின்னு சொல்ல. ரொம்ப வசதி வாய்ப்பு இருக்கவங்க எஸ்கேப் ஆறாங்க. ஆனா அவங்களுக்கும் ஒரு சில இம்பாக்ட் இருக்கு, நெகட்டிவ் இம்பாக்ட். ரெண்டாவது, குடும்பத்துல பெருசா நிம்மதி இல்லை. தனுசுக்கு பொதுவாவே குடும்பத்துல நிம்மதி இருக்காதுமா. ஏன்னா காலபுருஷனுக்கு 4 கார்னர் ராசிக்கு குடும்பம் ஒரு காம்ப்ரமைஸ். தனுசு குருனோட ராசி. ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கே 9வது ராசி. தனுசுல பிறக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் என்ன பாக்கியம் வேணும். ஆமா, அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். ஆனா நிறைய தனுசு பாத்தீங்கன்னா சுய ஜாதகம் பார்க்க வரும்போது, என்ன மேடம் தனுசுல பிறந்து என்னத்த பாக்கியத்தை அனுபவிச்சோம், கஷ்டம் மட்டும் தான் நாங்க பட்டுட்டு இருக்கோம், நல்லவங்களா வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படிம்பாங்க. அப்ப நான் யூஸ்வலா சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, அம்மா நல்லவங்களா பிறக்கிறது நல்லவங்களா வாழறதே ஒரு பெரிய வரம். அதுக்கே நீ கடவுளுக்கு கோடான கோடி தேங்க்ஸ். எல்லாருக்கும் அந்த அமைப்பு கிடைச்சிடாதுமா. பொதுவா பாருங்க, நம்ம நடந்து போறோம்னா இவங்க ரொம்ப நல்லவங்க, யாரையும் ஏமாத்தல, யாரையும் சீட் பண்ணல, யாரையும் துரோகம் பண்ணல அப்படின்னு 4 பேர் பாத்தீங்கன்னா நம்மளை பத்தி கேவலமா பேசாம இருக்கிறதே ஒரு வரம். ஆமா, கண்டிப்பா. அதுவே உங்களுக்கு பெரிய வரும். நல்லவங்களா வாழ்ந்து என்னத்தை கண்டன்னா நீ நல்லவங்களா வாழறதே ஒரு பெரிய வரம் இல்ல. எப்படியோ வாழ்க்கை இருக்கு. யாரும் எப்படியோ வாழ்றாங்க. மத்தவங்களை காயப்படுத்தி, மத்தவங்களை ஏமாத்தி, மத்தவங்க காசு அபகரிச்சு, மத்தவங்களை ட்ராப் பண்ணி, மத்தவங்களை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி எல்லாம் நல்லா வாழ்றவங்க இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணாம நான் கஷ்டப்பட ரெடி, யாரையும் கஷ்டப்படுத்த நான் ரெடி இல்லை அப்படின்றதே ஒரு பெரிய வரம் இல்லம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் நினைப்பேன். பொதுவாவே நல்லவங்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் ஜாஸ்தி தான். எவ்வளவு சோதனை வந்தா என்ன, நான் நல்லவன், அதுதானே என்னோட பிளஸ். சோ நைட்டு நம்ம தூங்கும் போது நம்ம இன்னைக்கு யாரையும் கெடுக்கலப்பா, சந்தோஷமா தூங்க முடியும். காசு பணம் இல்லைன்னா பரவாயில்ல, நிம்மதி இல்லைன்னா பரவாயில்ல, குடும்பத்துல எதுவும் சாதகமா இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நல்லவங்க அப்படின்றதே ஒரு பெரிய பிளஸ். அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த நல்லவங்களுக்கு குடும்பம் கொடுக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னா, பிரயோஜனம் இல்லாதவங்க, உழைக்க தெரியாதவங்க அப்படிப்பாங்க. இது கணவர் அப்படின்னா சொல்லுவாங்க மனைவி. அதே மாதிரி குழந்தைங்க சொல்லும், யார மாதிரினாலும் இருந்துருவேன், உன்ன மாதிரி மட்டும் நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு அம்மாக்களை பார்த்து சொல்லக்கூடிய நிறைய பொண்ணுங்க இருக்கு, நிறைய ஆம்பளை பசங்க இருக்காங்க, தனுசு ராசி பிள்ளைங்க அப்படின்னா. சோ ஏன்னா நல்லவங்களா இருந்தா பிழைக்க முடியாதான், அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அது கலிகாலம், உண்மைதான் ஒரு விதத்துல. பட் அதையும் மீறின ஒரு யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, நல்லவங்களா வாழணும் தான் நம்ம. ஏன் நம்ம எல்லாருமே நல்லவங்களா தான் வாழணும். காரணம் என்ன அப்படின்னா, சனி ஒருத்தர் இருக்கான். எப்ப சனி மட்டும் இல்லம்மா, ராகு கேத்து, எப்ப நம்ம நல்லவங்களா இல்லையோ நம்மளோட கெட்ட கர்மாக்களுக்கான பலன்களை நம்ம அனுபவிச்சிடும். முக்கியமா சனி கரிசனம் பார்க்காம நம்மளுக்கு கொடுத்துருவோம். அப்போ ஆல்வேஸ் we are good means we should be pride about that அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட தனுசு பாருங்க, பெருசா ஃபேமிலி அவங்களுக்கு காம்ப்ரமைஸா, குடும்பத்தால அப்பப்ப அசிங்கப்படுறவங்க, அவமானப்படுறவங்க, ஊரே அவங்கள மரியாதை கொடுக்கும். ஊருக்கே நான் பாத்தீங்கன்னா சந்தன கட்டை, ஆனா வீட்டுல எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பொதுவா தனுசு ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்க படிக்கவே இல்லைன்னா கூடமா அவங்க சார்ந்தவங்க அந்த ஏரியால இருக்கவங்க 10 பேராவது அக்கா எனக்கு இந்த பிரச்சனைக்கா எனக்கா பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. மத்தவங்களுக்கு நல்ல கைடா இருப்பாங்க தனுசு. இவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை பாத்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாம எனக்கு தெரிஞ்சது மொத்தத்தையும் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அந்த ஒரு மனசு தனுசுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் குடும்பத்துல காம்ப்ளிகேஷன்ஸ் தான். சமுதாயத்துல யார் இவங்களால பயன்பட்டாங்களோ அவங்க இவங்களை முதுகுல குத்துவாங்க. இப்ப நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா கோடாலிக்கு மரத்துல தீட்டுவாங்க. அந்த கோடாலி ஷார்ப் ஆயிடுச்சுன்னு மரத்தை இதை வெட்டி பார்ப்பாங்க. எந்த மரத்தை தீட்டுமோ அதே பக்கத்துல இருக்க மரத்தை கூட வெட்டி பார்க்க மாட்டாங்க, அதே மரத்தை போட்டு வெட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷங்களோட குணம். என்னடா அந்த மரம் தானே நம்மளுக்கு கொடுத்துச்சு, அந்த யோசிக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா தனுசை கிள்ளி பாக்குறாங்க, சீண்டி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா ஹையர் அபிஷியலோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப டார்கெட் பண்றாங்க, ரொம்ப கார்னர் பண்றாங்க. இவங்களுக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவங்க இவங்களை ஓவர் ரைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த் இஷ்யூஸ் வேற. இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸோடு இருக்கக்கூடிய தனுசு இப்ப யாருனால, அர்த்தாஷ்டம சனியினால, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல.
அப்ப ஆல்மோஸ்ட் சனினால இவ்வளோண்டு பிரச்சனை கூட கிடையாது. இது ஒரு பெரிய பிளஸ்மா. ஆமா. அதுக்கும் மேல சனி பகவான் இவங்களுக்கு 2 மற்றும் 3க்கு அதிபதி. தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் அவர்தான். முயற்சிக்கான அதிபனும் இவர்தான். ரொம்ப நாள தனுசுக்கு ஆசை. ம். குடும்பத்துல நம்மளுக்கு மரியாதை வேணும். குடும்பத்துல நிம்மதி இருக்கணும். குடும்பத்துல கேட்டதெல்லாம் என்னங்க சந்தோஷம். இவ்வளவுதானே? ஆமா. குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள் நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். நம்மளோட அறிவை புரிஞ்சுக்கணும். நம்மளோட நல்ல எண்ணங்கள புரிஞ்சுக்கணும். நம்மளோட நல்ல செயல்கள புரிஞ்சுக்கணும். ம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் நம்மள வந்து டிக்ரேட் பண்ணக்கூடாது. அப்படின்ற கண்டிப்பா. மாரிலாம் நெறைய யோசனைகள், நெறைய ஆசைகள் இருந்திருக்கும். அதுல சில ஆசைகள் இந்த காலகட்டம் நிறைவேறும். கண்டிப்பா மேம். அதே மாரி தனுசுக்கு எப்பயுமே ஒரு முயற்சி அப்படின்றது இருக்கும். எப்படி அப்படின்னா, நம்மளோட அறிவுனால நம்மள சார்ந்தவங்க எல்லாம் நல்லா பயன்பெறாங்க. எல்லாம் போலீஸ் ஆயிட்டான், நல்ல ஆஃபீசர் ம். ஆயிட்டான், நம்மளோட ஒரு நாலேட்ஜ வச்சு நம்ம கைட் பண்ண பிரகாரமே அவங்க நடந்துக்கிறாங்க. ஆனா நம்ம வீட்ல இருக்கவங்க, நம்ம குழந்தைங்க, நம்ம சொல் பேச்ச கேட்டா, தனுஷுக்கு எப்பயுமே பிரெய்னியா இருக்கவங்க ரொம்ப பிடிக்கும். ம். அறிவு சார்ந்த தேடல் இருந்துட்டே இருக்கும். அப்ப இவங்க நம்மள புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே, நம்ம குழந்தைங்கள நல்ல புத்திசாலி ஆக்கணும், நம்ம குழந்தைங்கள பெரிய லெவல்ல செட்டில் பண்ணணும், அப்படின்ற பல முயற்சிகள் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுல சில முயற்சிகள் இந்த காலகட்டம் சக்சஸ் ஆயிடும். கண்டிப்பா மேம். பல முயற்சிகள் நம்ம எப்பயுமே வந்து ஒரு 1000 முயற்சிகள் எடுத்து வைக்கிறோம்னு சொன்னாதான் அதுல ஒரு 10வது வெற்றி பெறும். வெற்றி சோ அதனால இந்த காலகட்டத்துல பல முயற்சிகள் எடுத்த உங்களுக்கு சில முயற்சிகள் கைகூடும்னு சொல்லியிருக்கோம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 40 நாட்கள் குரு வந்து உச்ச பார்வை இல்லாம வெறும் சனியோட வக்ரம் மட்டும் இருக்கக்கூடிய அந்த 40 நாட்கள் இப்படி இருக்கு. என்ன ஆகும் அப்படின்னாமா, திருப்பி வந்து வேலை செய்ற இடத்துல அப்படியே லைட்டா காம்ப்ளிகேஷன்ஸ் வர மாரி ஆ, இருக்கும். எல்லாம் வந்து நல்லா தான் நம்மகிட்ட பேசுறாங்க. ஆனா என் மனசு சொல்லுது, ஏதோ தப்பா இருக்கு. தப்பா இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாரி. அதே மாரி சமுதாயத்துல இவங்க யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ, அவங்கலாம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ம். இவங்கள டார்கெட் பண்ற மாரி இவங்களுக்கு தோணும். தோணுது. இவங்களுக்கு இன்ட்யூஷன்ஸ் நெறைய இருக்குமா. அந்த மாரி தோணும். அப்ப ரொம்ப ஏதோ பின்னாடி நம்மளுக்கு பின்னாடி ஏதாவது வேலை செய்றாங்களா அப்படின்னு தோணும். உண்மையா சொல்லணும் அப்படின்னா பேக் எண்ட் வேலை அப்படின்றது நடக்கக்கூடிய முதுகுக்கு காலகட்டம். பின்னாடி ஏதோ ஒண்ணு ஆமா. நடக்குது. நடக்கக்கூடிய காலகட்டம். தனுஷ் அதெல்லாம் பெருசா யோசிக்க மாட்டாங்கம்மா. நான் பாட்டுன்னு சிவனேன்னு என் வேலைய பார்த்துட்டு இருக்கேன். நான் யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கல. நான் நல்லவன். நான் என்ன கெட்டு போயிட போறேன்? அவ்வளவுதான். அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஸோ, அந்த எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைவேறும் அப்படின்னா. நீங்க யாரையும் கெடுக்கல. உங்கள யாராலயும் கெடுக்க முடியாது. அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய பார்த்துட்டு இருங்க. கண்டிப்பா. எப்பயுமே மத்தவங்களுக்கு எடுக்கணும்னு நெனச்சா, நமக்கு தான் அதோட பலன்கள் வந்து அதிகமா கிடைக்கும். நம்ம கெடுக்கணும்னு நெனச்சவங்க நல்லா தான் இருப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ட மட்டும் எல்லா ராசிக்காரர்களும் மனசுல வச்சுக்கிட்டாங்கன்னா, கொஞ்சம் கரெக்ட். நிம்மதி கிடைக்கும் இல்லையா? இப்ப தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல எந்த பரிகாரம் செய்யலாம்? எந்த கடவுள வணங்கலாம்? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னாம்மா, நீங்க தனுசுல பொறந்துட்டீங்க அப்படின்னாலே, நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு? அப்படின்னா, எம்பிரான் ஈசன் தாம்மா. பொதுவாவே தனுச நாங்க சிவ தனுசு அப்படின்னு தாம்மா சொல்லுவோம். ஆனா, என்னுடைய ஒரு அனுபவத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தனுசு சிவன வழிபாடு பண்ணி நான் பார்த்ததே இல்ல. ஆனா, நீங்க சிவன வழிபாடு பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்படின்ற ஒரு அங்கீகாரம் இந்த சமுதாயத்துல சாலிடா கிடைக்கும். குடும்பத்திலயும் கிடைக்கும். எங்களுக்கு பெருசா சிவன கும்பிட மனசு இல்லம்மா. ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. சிவன நீங்க இப்படிதான் கும்பிடணும், அழுது அழுது கும்பிடணும், உருண்டு பெரண்டு கும்பிடணும் அப்படிலாம் கிடையாதும்மா. வாசுதோஷ், கல்பத்தரு. சிவன் கோயில்ல போய் கம்முனு உட்காருங்க. உங்களுக்கு சிவன் மேல பற்று இல்ல அப்படின்னா கூட பரவாயில்லம்மா. நான் சொன்னனேன்றதுக்காகவாது செய்யுங்க. ஈசன் கோயில்ல போய் அமைதியா உட்காருங்க. உங்க வாழ்க்கை மாறுதா இல்லையா? ஞாபகமா நீங்களே வந்து பாருங்க. மாறுச்சுன்னா மறக்காம கமெண்ட் போடுங்கம்மா. வாழ்த்துக்கள்.